அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பூண்டு சாதம் எப்படி சாதம் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த பூண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம நார்மல் டயட்டில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பவர் அதிகமாக கிடைக்கிது. நம்ம ராவாக இந்த பூண்டை சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும், சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நாம் இருக்க இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் ட்ரிங்க் ஃபுட்டு நம்ம எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி செஞ்சு பார்க்கலாம். 2 முழு பூண்டை அதில் இருக்க ஸ்கின்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸில் நீங்கள் இந்த பூண்டை முழுசாகவும் சேர்க்கலாம், இல்லைனா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பசங்களாம் சாப்பிட்றதால கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க, பூண்டை தனியாக எடுத்து வச்சு தான் சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம இந்த பூண்டு ரைஸ் பண்ணி எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பூண்டு சாதம் தெரியவே தெரியாது, ரொம்ப லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இந்த பூண்டை. நான் சொல்கிற இந்த குவான்டிட்டிலாம் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டுங்க. எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் நீங்கள் போட்டுக்குங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா வெடித்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அதுவும் கொஞ்சம் வெடிக்கட்டும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான், இது நீங்கள் போட்டால் போடலாம், இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதில் மெலிசாக கட் பண்ண 1 வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை போட்டு நான் வதக்கிட்டேன். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு, அது போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் என்ன சேர்க்குறேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி ரைஸை வந்து குக் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன். அந்த ரைஸை நான் ஆட் பண்ணுறேன். இது நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி இல்லை. பாஸ்மதி ரைஸ்க்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த ரைஸை போட்டு இது கூடவே நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்க்குறேன். இதில் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக ஃபுல்லாகவே மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் மிளகுத்தூள் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை சேர்க்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். மெயினாக இதில் நம்ம ரைஸை வடித்து வைக்கும்போது வடித்த உடனே இதில் சேர்த்துறாதீங்க. சூடாக இருக்கும்போது நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா சேருங்க, அப்போ கரெக்டாக உதிரியாக நல்லாயிருக்கும். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பூண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிடலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம், சேம் டைம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது பூண்டு நம்ம இதில் அரைச்சி சேர்த்துக்கிறதால கண்டிப்பாக தெரியவே தெரியாது கிட்ஸ்க்கு. இது பூண்டு சாதம் சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லை, பொட்டேட்டோ ஃப்ரை ஒன்று போதும், நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.